வாட் இஸ் கேன்சர்? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்கும். 15+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு டாக்டர் கிட்ட இருந்து கேட்கறது நல்லது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப்ன்றது இட் இஸ் எ பேலன்ஸ் பிட்வீன் த பர்த் அண்ட் டெத். ஸோ அதே மாதிரி தான் ஒரு செல்லுக்கும் அதோடைய பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு லைஃப், அதாவது பர்த் ஆஸ் வெல் அஸ் டெத். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்லுக்கு வந்து 10 டேஸ்ன்னு வச்சுங்களேன். அந்த 10 டேஸ் வந்து அது ஃபஸ்ட்டு பர்த் ஆகும், அதுக்கப்புறம் அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் அது டெத் ஆகும். தட் இஸ் த நார்மல் ஃபினாமினா. ஓகேங்களா? பட் இந்த கேன்சர்னு வந்து இம்பேலன்ஸ், அதாவது இம்பேலன்ஸ் பிட்வீன் தி பர்த் அண்ட் டெத். அதனால் என்ன ஆகும்னா அப்நார்மல் ப்ரோலிஃபரேஷன், அந்த செல்கள் நிறைய தேவையில்லாமல் ப்ரோலிஃபரேட் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்காக கேன்சர். ஸோ இப்போ என்னென்னா அந்த லைஃப், அந்த பர்த்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சில ஜீன்ஸுங்க இருக்கும், டெத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சில ஜீன்ஸுகள். நீங்கள் நான் சொன்ன மாதிரி பர்த்து ஜீன் அஃபெக்ட் ஆச்சுன்னா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும் செல்லை, அவ்வளோதான், முடியாது. ஸோ அது அப்நார்மலாக போயிடும். அதே மாதிரி அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் இறக்க வேண்டிய டெத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அது இறக்காது. ஸோ அதுவும் அப்படியே ரீட்டைன் ஆகிடும். ஸோ இந்த அப்நார்மலாக இருக்க செல்ஸ் வந்து பிகம் கேன்சரஸ் செல்ஸ். அது வந்து அங்கே மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் பரவக்கூடிய. இதுதான் பேசிக்காக என்னென்னா கேன்சருன்றது இட் இஸ் அன் இம்பேலன்ஸ் பிட்வீன் தி பர்த் அண்ட் டெத் ஆஃப் தட் பர்டிகுலர் செல்ஸ்.